கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் வாசிக்கிறேன். பட்டயத்திற்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பட்டயத்துக்கு தப்பி மீண்ட ஜனமா இருக்கிறோம். ஒரு பட்டயம் வந்தது, நம்மை வாரி கொண்டு போகும்படியான பட்டயம், நம்மை அழிக்கும்படிக்கான ஒரு பட்டயம். ஆனா அது நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு எசப்பா என்ன பண்ணாரு, அந்த வனாந்தரத்துல நமக்கு இரக்கத்தை கட்டளையிட்டார். இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறார், நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன்னு சொல்ல. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடிட்டு இருக்கிறோமா? சில காரியங்களுக்கு ஜெபித்தும் பதிலை காண முடியலையா? ரொம்ப சோர்வாய் காணப்படுறோமா? ஏற்கனவே பட்டயம் நம்மை அழிக்க வேண்டியது, பட்டயம் நம்மை கொல்லுவதற்காக வந்தது, நம்மை அழிக்க வந்தது. நம்ம இல்லாம போயிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல எப்படி நம்ம இங்க இருக்கிறோம், எப்படி நம்ம இல்லாம போக வேண்டிய சூழ்நிலையிலும் வாழ்றோம் அப்படின்னா, அவர் இரக்கம் வனாந்திரத்திலே அவர் கண்களிலே நாம் பெற்ற இரக்கம் நாம் இன்னைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி என்ன பண்ண போறோம்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இனி கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப இருக்கிறது வனாந்திரம். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு கட்டளையிட போகிறது ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. ஒரு சுதந்திரத்தை கட்டளையிட போகிறார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம இப்படி கூட சொல்லலாம், இப்ப இருக்கிறது வனாந்திரம், இனி நான் பெற்றுக்கொள்ள போகிறது எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம். நீங்க வனாந்திரத்தின் பாதையில போய் கொண்டிருக்கலாம். நீங்க ஒரே ஒண்ணு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே அந்த பட்டயம் என்னை அழித்து போடாதபடிக்கு, நான் மாண்டு போகாதபடிக்கு அந்த அந்த பட்டயம் எனது அந்த பட்டயத்தை தப்பி நான் நீந்திருக்கிறேன். வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றிருக்கிறேன். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் தாண்டி வந்திருக்கிறேன். இனி இந்த கர்த்தர் நமக்கு ஒரு வனாந்திரத்தையோ பட்டயத்தையோ காண்பிக்க போகிறது இல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். இளைப்பாறுதலை கட்டளையிட போறார். அந்த எரேமியா 31வது அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் கூட புறப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இஸ்ரவேல் இப்ப எப்படி இருக்கு? பிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி இருக்கு? அழுது கொண்டிருக்கு. இப்ப எப்படி இருக்கு? வேதனையோடு கூட இருக்கு, வனாந்தரத்துல இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் என்ன செய்ய போகிறாரு? அந்த கன்னிகையை மறுபடியும் எழுப்ப போகிறார், கட்டுவிக்க போறார். இடிந்த வாழ்க்கையை கட்டப்படுவா என்று சொல்லி கட்டி எழுப்பி அழுகையோடு கண்ணீரோடு இருக்கிற அந்த வாழ்க்கைய, வனாந்தரத்துல புலம்பிக் கொண்டிருந்த அவங்க வாழ்க்கைய இஸ்ரவேல மேலவாக்கியத்தோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். வீட்டுக்குள்ள அழுகையின் சத்தம் கேட்டுக்கொண்டது, இனி களிப்பின் சத்தம் கேட்கும், இனி துதியின் சத்தம் கேட்கும், இனி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான சத்தங்கள் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இருக்கிறது வனாந்திரம், இனி வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்ட பின்பு நமக்கு கிடைக்க போகிறது அவர் நமக்கு அருளின வாக்கு தத்தம், நமக்கு சொன்ன வாக்கு தத்தம். இப்ப இருக்கிறது வனாந்திரமா இருக்கலாம். இனி கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறது அவருடைய சுதந்திரம். நமக்கு வாக்கு தத்தத்தை, என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள போகணும். ஏன்னா நம் பட்டயத்துக்கு தப்பி இந்த ஜனங்கள், பட்டயம் நம்மை அழிக்கவில்லை, பட்டயம் நம்மை கொன்று போடவில்லை, பட்டயம் நம்மளை எதுவும் செய்யல. அதுல நம் இரக்கம் பெற்று அதை தாண்டி வந்தபடினாலே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்தபடினால அந்த 11வது வசனத்தை நம் வாழ்க்கையிலே வாய்க்க செய்வார். எரேமியா 31வது அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒரு பலத்தவன் வந்தானா, உங்களை அழுத்தினானா,
அந்த அந்த உங்களை நீங்க அதுல இருந்து தப்பி இப்ப மீண்டு வந்து இருக்கிறீங்க வனாந்தரத்துல, இரக்கம் பெற்று இருக்கிறீங்க. இப்ப என்ன நடக்க போகுது? மறுபடியும் வந்தா நான் மறுபடியும் வருவானா? மறுபடியும் அந்த பலத்தவன் என்னை அழிக்க புறப்பட்டு வருவானான்னு இல்ல. கர்த்தர் அவனுக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். இப்ப இருக்கிறது வனாந்தரமா இருக்கலாம். இனி வரக்கூடியது ஒரு நிறைவேறுதல், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்க என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. நீங்க அவர் சமூகத்துல இருந்து அவரை தேடும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, உங்களுடைய சஞ்சலத்தை எல்லாவற்றையும் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அது 13வது வசனத்தோட பின்பகுதியில இருக்கு. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, இது தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி, அவர்களை தேற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன். இது வரைக்கும் பட்டயத்தை பார்த்துட்டோம், இது வரைக்கும் வனாந்தரத்தை பார்த்துட்டோம், இது வரைக்கும் கஷ்டத்தை பார்த்துட்டோம், இது வரைக்கும் புலம்பலை பார்த்துட்டோம், இனி என்ன பார்க்க போகிறோம்? இனி கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். இனி நீங்க தத்தளிக்க போகிறது இல்ல, இனி கர்த்தர் உங்களை தேற்றுவாரு. இனி நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்க சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுகிறதில்லை. இடிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான், ஆனா அப்படியே விட போகிறது இல்லை. இந்த வனாந்திரத்துல நம்மளை பாதுகாத்து வச்சிருக்க ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நம்ம கேட்பாண்டவரே அப்படின்னா அதுலயே செத்து போயிருக்கணும், நான் அங்கேயே நான் இல்லாம போயிருக்கணும். இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்ப சாகறதுக்காகவா, இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனையில நான் இல்லாம போறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அன்று சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, பட்டயத்துக்கு தப்பினீங்க, பட்டயத்துக்கு தப்பி நீங்க மீண்டு வந்தீங்க, வனாந்தரத்துக்கு வந்தீங்க, வனாந்தரத்துல இரக்கம் பெற்று கொண்டீங்க, சாகல உயிரோடு கூட இருக்கிறீங்க, நடக்கிறீங்க, சூழ்நிலைகளை தாண்டுறீங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு நான் செய்ய போகிறது மறுபடியும் பட்டயமோ மறுபடியும் வனாந்திரமோ இல்ல, ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு இளைப்பாறுதல். இளைப்பாறுதலை நான் என் பிள்ளைகளுக்கு நான் கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இதை குறித்து நான் தியானித்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை தான் எனக்கு காண்பித்து கொடுத்தாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால் 43வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும் ஐயரை திரளான ஜனங்களுமை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். உடனே அவன் அடுங்கி வந்து அவர் சொல்றா முன்னாடி விழுந்து தொட்ட காரணத்தையும் அவள் சுத்தமாக்கப்பட்டதையும் சொன்ன பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்றார். அவர் அவளை பார்த்து மகளை திடன் கொள், உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ என்றார். அந்த வார்த்தை அவளுக்கு எவ்வளவு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். அன்று கண்ட எகிப்தியனை அவள் அதுக்கப்புறம் காணவே இல்லை. கர்த்தர் அவளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். சிறையிருப்புல மீண்டு வெளியே கொண்டு வந்தார். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்களா? நீண்ட காலமா இருக்கிறீங்களா? நெடுநாட்களா சில சூழ்நிலைகளை கடந்து போறீங்களா? பட்டயத்தை பார்த்துட்டோம், வனாந்தரத்தை பார்த்துட்டோம், இனி என்ன பார்க்க போறோம்னு கேக்குறீங்களா? இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறார். இனி துரத்துதலோ, இனி வேதனையோ, இனி நெருக்கங்களோ அல்ல, கர்த்தர் அதுல இருந்து ஒரு விடுதலையை நமக்கு கட்டளையிட போகிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஏசப்பா நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். இங்க அப்படிதான் நடக்குது. 12 வருஷம் அவருக்கு பெரும்பாடோடு இருக்கிறார். பெரும்பாடுன்னா தெரியும், அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு நாளும் அவளுடைய வாழ்க்கையை நகர்த்துறதே அவளுக்கு கஷ்டம். விடிஞ்சா எந்திரிச்சா எப்ப இந்த பிரச்சனை வரும், ஐயோ இன்னைக்கு இந்த பிரச்சனையா, ஐயோ இந்த பெரும்பாடா, இது எப்போ மாறும் இப்படின்னு சொல்லி வேதனையா இருக்கும் அவளுக்கு. அதை சரி செய்ய அவளுடைய ஆசையெல்லாம் செலவழிஞ்சு போச்சாம். அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு காரியங்கள் வாங்க வேண்டியது இருக்கு. வைத்தியர்களுக்கு செலவழித்து அந்த எல்லா காரியங்களுக்கும் செலவழித்து சுத்தமாக்கப்படாத இருந்த ஸ்திரீ எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனா எந்த ஒரு அவுட்புட்டையுமே பார்க்கல. அப்போ அந்த ஊர் ஜனங்க அவ எங்க இருக்கணும்னு வச்சிருக்காங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கணும்னு வச்சிருக்காங்க. அவர் தீட்டான ஸ்திரீன்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க. அதனாலதான் எல்லாரும் இருக்கும்போது வர முடியல, எப்படி பாக்கன்னு தெரியல,
தவழ்ந்து ஆண்டவரை தொடும்படி வருகிறா. ஒதுக்கப்பட்ட ஒரு ஊரோட வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவ எப்படியாவது தவழ்ந்து கர்த்தரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறா. இதுவரைக்கும் இவளா ச்சீ இவ அப்படின்னு சொல்லி இவளை குறித்ததான ஒரு ஒரு எப்படி சொல்ற அந்த வார்த்தைகள், ரொம்ப வேதனையான வார்த்தைகளையும், அவள் தள்ளக்கூடிய வார்த்தைகளையும், அவளை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையுமே ஒருவேளை அந்த பெரும்பாடு ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். அவ புறக்கணிக்கப்பட்ட வார்த்தைகளை இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஆண்டவரை இவ போய் தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டிவிட்ட உடனே பட்டயத்துக்கு தப்பி வனாந்தரத்தில் அவர் இரக்கம் பெற்று, இனி ஆண்டவரை நீ மறுபடியும் ஏன் இத்தனை நாள் சாகாம இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருந்து இப்ப உங்களை இப்ப இப்ப இனியும் நான் சாகறக்காகவான்னு கேட்கும் பொழுது கர்த்தர் மறுபடியுமா அவ ஆண்டவர் தொட்டவுடன் அவளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஒரு வார்த்தை அவளுக்கு சொல்றாரு. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள் என்று சொல்லி, ஒருவேளை யாரும் அவள் அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாம இருந்திருக்கலாம். அவளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவளை தைரியப்படுத்தினா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி அவளை தேற்றுவதற்கு யாரும் இல்ல. அவள் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு இளைப்பாறுதல் ஒன்று இல்ல. அவ மேல போராடி கொண்டிருந்த அந்த பலவந்த, அதாவது அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி, அவளை துக்கப்படுத்துகிற ஆவி. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவளை தேற்றி அவளுடைய சஞ்சலம் நீங்க அவளை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறார். அவளை கவலை நீங்க, அவளுடைய ரெஸ்ட்லெஸ் எல்லாம் நீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சமாதானமே இல்லை, நீ ரொம்ப நாளா இந்த பிரச்சனையை சந்திச்சுட்ட மகளே, நீ ரொம்ப நாளா இந்த வேதனையை சந்திச்சுட்டு இருக்க, ரொம்ப நாளா இந்த பெரும்பாடு உனக்கு, ரொம்ப நாளா இந்த இளைப்பாறுதல் இல்லாத காரியம், ரொம்ப நாளா இந்த கஷ்டம். ஐயோ, நான் ஏன் பட்டயத்துக்கு தப்பி வந்தேன், நான் ஏன் வனாந்தரத்துல இரக்கம் பெற்றேன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணவா, இதை நான் எப்படி தாண்டுவேன்னு சொல்லி சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையோடு கூட எப்படியாவது டிராவல் பண்ணி தவழ்ந்து கத்தரை தொட்டா வெளியே எனக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஆண்டர் நாள் இந்த நம்பிக்கையில தவழ்ந்து அவர் சரீரத்தை, அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா ஆண்டர் சொன்னாரு, யூ ஹேட் லாங் டைம் திஸ் ப்ராசஸ். உன்னோட பிரச்சனை, இந்த போராட்டம் உனக்கு அதிக நாளா, நெடு நாட்களா இருக்கிறது, ரொம்ப நாளா நீ இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா மகளே, சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ, திடன்கொள், தைரியமா நீ விடுதலை ஆயிட்ட. நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது, உன் விசுவாசம் உன்னை மறுபடியும் எழுப்பினது, உன் விசுவாசம் உனக்குள்ளே விடுதலையை கொடுத்தது என்று சொல்லி அந்த ரொம்ப நாள பலவீனத்தோடு இருந்து ஸ்திரிய கத்தர் தூக்கி எழுப்பினது போல இன்னைக்கு ரொம்ப நாள சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்களா, இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்களா, பட்டயத்தை பார்த்து வனாந்திரத்தை பார்த்து நீ வாழ்க்கையில எதை பார்க்க போறோம்னு பயத்தோடு இருக்கிறீங்களா, புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா, பயத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடு கூட இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அரண்மனை முன்போல் நிலைப்படும், சூழ்நிலைகளை கத்தர் முன்போல் சகலத்தையும் மாற்றுவாரு. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது. நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது. உனக்கு நீ பட்டயம் இல்ல, உனக்கு நீ வனாந்திரம் இல்ல, உனக்கு நீ இரக்கம் உண்டாகிறது. ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு பட்டயம் இல்ல, வனாந்திரம் இல்ல, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை பார்த்து செய்ய போகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறாரு. இந்த ஒரு நேரம் நீங்க பட்டயத்தை பாக்குறதுக்கான நேரமோ, இல்ல உங்க குடும்பத்துல அழுகைய பார்க்கறதுக்கான நேரமோ இல்ல. நீங்க துக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் ஆத்மாவை அவர் தேற்றி சஞ்சலம் நீங்க, அந்த வார்த்தையை பாருங்க, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவார். உங்களை சந்தோஷப்படுத்துவாருன்னு கூட சொல்லல, சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்லாரு. என்னென்ன சஞ்சலங்கள் உங்களுக்கு வந்ததோ அந்த சஞ்சலத்தெல்லாம் நீங்கி போகத்தக்கதாக ஒரு வசன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பிரசவிக்கிற ஸ்திரீ அந்த பிரசவம் முடிஞ்ச அந்த குழந்தைய பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த வேதனையை நினையாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா, இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு களிப்பை கொடுக்க போகிறா, இதோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறா. அதுக்கப்புறம் அந்த வேதனையை நீங்க மறக்கிற அளவுக்கு, வேதனையை நீங்க நினைக்காம போற அளவுக்கு, வேதனை நீங்க முற்றிலுமா உங்க வாழ்க்கையில சஞ்சலம் நீங்க ஒரு சந்தோஷத்தை, ஒரு இளைப்பாறுதலை, ஒரு இரக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட போகிறாரு.
எங்க கட்டளையிட போகிறா தெரியுங்களா? வனாந்திரத்துல இரக்கத்தை கட்டளையிட போறார். நீங்க நடந்து போகிறது வனாந்திரம். உங்களுக்கு சுத்தி ஒண்ணுமில்லாம இருக்கலாம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துலதான் நடந்து போனாங்க. ஆண்டவரோட இரக்கம். அவங்க Dress பழசாகல, அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பிஞ்சு போகல, அவங்களுக்கு அவங்க வளர வளர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது, தேவையெல்லாம் கிடைச்சிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஜனம் கர்த்தருடைய ஜனம், அது கர்த்தருடைய வல்லமையை பெற்ற ஜனம். கர்த்தர் சொல் அது அவர்களைத்தான் ஆண்டவர் மகளே மகனேன்னு கூப்பிடக்கூடிய அத்தாரிட்டி அந்த அந்த ஜனங்களுக்கு இருக்கு. அவங்க அப்பான்னு கூப்பிடக்கூடிய கிருபை அவங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, நீ என் பிள்ளை, என் பிள்ளை உனக்கு அப்படின்னு சொல்லிதான் அவளை பார்த்து மகளேன்னு கர்த்தர் சொல்லி சொல்றாரு, நீ சமாதானத்தோட இப்போ நெடுநாள் இருக்கிற பிரச்சனையில உனக்கு விடுதலை கிடைச்சதுன்னு சொன்ன மாதிரி, பட்டயத்துக்கு நீ தப்பிட்டு உனக்கு இரக்கம் கிடைத்ததுன்னு சொன்ன மாதிரி, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தும் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து சொல்றாரு, பட்டயம் நீங்கினது, வனாந்தரம் வனாந்தரத்துல இரக்கம் பெற்றாய், அடுத்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போகிறாய், வாக்குத்தத்தத்தை பார்க்க போகிறாய். வாக்குத்தத்தத்தை பார்ப்பேனோ, கர்த்தர் சொன்ன காரியங்கள் நடக்குமோ, கர்த்தர் சொன்ன காரியங்கள் நடக்கும். ஏதோ ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தை நடக்குமா, அதை நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஏக்கம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. நமக்கு நம்ம இத்தநாள் வரைக்கும் பட்டயத்தை பார்த்தோம், இதநாள் வரைக்கும் வனாந்தரத்தை பார்த்தோம். இனி அதுல நம்ம இரக்கம் பெற்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டுல, நம்மளை நீண்ட ஜனங்களா வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பட்டயத்துக்கு சாகாம வனாந்தரத்துல மாண்டு போகாம கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாருன்னா சும்மா வைக்கலங்க. இளைப்பாறுதலை பார்க்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, திட்டத்தை பார்க்க, அதன்படி முன்போல் இந்த அரண்மனை நிலைப்படும், ஆவிக்குறி வாழ்க்கையில எழும்பும், எல்லாத்திலையும் சரீர சுகவீனங்களும் மாறி கர்த்தரின் அரண்மனை முன்போல் நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அந்த நம்பிக்கை. ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை, ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை, ரொம்ப நாளா இருந்த பிரச்சனை, இயேசப்பா என்ன செய்வார்? அதை மாற்றினார், அதை தொட்டு சுகமாக்கினார், தொட்டு சுகமாக்கினார். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்தார். இன்னைக்கு ஒருவேளை நிமிர முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்களா? சிறையிருப்புக்குன்னு அப்படியே ஒரு ஜெயில் கம்பி மாதிரி வளைவா இருக்குது. அப்படிதான் கர்த்தர் காலையில செவிக்கும் பொழுது எனக்கு ஒரு தரிசனத்துல காண்பித்தாங்க. வளைவான அதுக்குள்ள போய் சிக்கி இருக்கிறோம். என்னால நிமிர முடியல, நிமிர முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து உங்களை தொட்டு உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தொட்ட உடனே ஆண்டவர் தொட்ட உடனே அவங்க நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நிமிர்ந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு ஒருவேளை சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம்னா, துக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, சஞ்சலத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சஞ்சலம் நீங்க நான் என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவேன், அவர்களுடைய வேதனை நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவங்க சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவாரா? அவங்களோட வேதனை நீங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா எனக்கு கண்டிப்பா எனக்கு என்னோட சஞ்சலத்தை நீங்க பண்ணுவார், என்னுடைய வேதனை நீங்க பண்ணுவாருன்னு விசுவாசிக்கிறீங்கன்னா, அன்னைக்கு அந்த அந்த ஸ்திரீ தொடர்ந்து கர்த்தரை தேடினது போல எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது கர்த்தரை தொடர்ந்து தேடி என்ன செஞ்சிடணும்? பார்த்திடணும், பிடிச்சிடணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போனா பாருங்க. அந்த 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 வாஞ்சையை விட்டுறாதீங்க. அவரை தொடர்ந்து போய் அவரை சந்தித்து அவரை பார்த்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார், உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். உங்களை பார்த்து இதுவரைக்கும் யாரும் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொல்வார். மகளேன்னு அழைத்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அப்படிதான். நெடுநாளா இருக்கிற பிரச்சனை, நெடுநாளா 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவி. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், ரொம்ப வருஷமா இருக்கிற பிரச்சனைகள், ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகள், பலவீனப்படுத்தும் ஆவி அவளுக்கு இருந்தது. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி, கொஞ்சம் கூட நிமிர்ந்து பார்க்க முடியல, கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியல, கொஞ்சம் கூட வனாந்திரத்தை ஏன் இத்தனை வருஷம் ஆண்டவர் இப்படி இருக்குன்னு சொல்லி 2வது வருஷத்துல எடுத்திருக்கலாம், 3வது வருஷத்துல எடுத்திருக்கலாம். ஆனா அந்த பட்டயத்துக்கு தப்ப வச்சு வனாந்திரத்துல இறக்கத்தை காமிச்சு 18 வருஷமா வாழ வச்சு, 18 வருஷமா உணவு கொடுத்து, 18 வருஷமா போஷிச்சு, 18 வருஷமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த பலவீனம் மாறலையே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. எதுக்கு இந்த 18 வருஷமா வச்சிருக்கிறாருன்ற கேள்வி அவளுக்குள்ள இருந்திருக்கும். ஏன் அப்பவே எடுத்திருக்கலாமே, அப்பவே இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணாம இருந்திருப்போமேன்னு சொல்லி
ஆனா எவ்வளவும் நிமிரக்கூடாதவளை கர்த்தர் ஏன் அவ்வளவு நாள் வைத்திருந்தாருன்னா, அந்த சிறையிருப்புக்குள்ளிருந்து அவள் வெளியே வந்து சஞ்சலம் நீங்க அவள் சந்தோஷப்பட்டு செய்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ சொல்லணும்ன்றதுக்காக அவளை வைத்திருந்தாரு. கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய அழுகைகள் எல்லாம் சாட்சியாய் மாறப்போகிறது என்று, உங்க கண்ணீர்கள் எல்லாம் சாட்சியாய் மாறப்போகிறது என்று, உங்க தேடல்கள் எல்லாம் சாட்சியாய் மாறப்போகுது. நீங்க தேடினது சும்மா இல்ல, பட்டயத்துக்கு மீண்டது சும்மா இல்ல, வனாந்தரத்துல இறக்கம் பெற்றது சும்மா இல்ல. இங்க வருகிற நாட்கள்ல அவருக்கு வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறத உலகம் பார்க்க போறது. அதனால இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, அழகான வார்த்தை, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, லூக்கா 13:12 சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. அப்போ உங்களுக்கு சிறையிருப்புல இருந்து உங்களை திருப்பணும்னா, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும்னா, உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னா, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும்னா, நெடுநாள் இருக்கிற பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கணும்னா, நீங்க எங்க இருக்கணும்? அவர் அவர் உங்களை அழைக்கிறாரு, நீங்க அவர் கிட்ட வரணும். அழைக்கிறார் அப்ப நான் அதை கூப்பிடுற இடத்துக்கு நீங்க இருக்கணுங்க. அவர் பக்கத்துல இருக்கணும். அவர் தொடர்ந்து தேடி போனது போல வஸ்திரத்தின் ஓரத்தை யாரு தடுத்தாலும் நிக்கல. ஏன் ஜெபிக்கிற? 18 வருஷமா மாறல, ஏன் தேடுற? 12 வருஷமா மாறல, எதுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கிற? நீயா உனக்கு நல்லாக போகுது, நீ இருக்க போறதுல நீ மறித்துடு அப்படின்னு சொல்லி ஒருவேளை உனக்கு சொல்றாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இவங்க எல்லாம் என்ன தொடர்ந்து தேடினாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அதே போல் நீ தேடு, நீ பெற்றுக்கொள்ளுவாய்ன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு. இயேசு அவளை கண்டு, ஏன்னா அவ பக்கத்துல வர தூரத்துல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு, பக்கத்துல பாக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பாக்குற தூரத்துல நம்ம இருக்கிறோமா? நம்மளை கூப்பிட்டா கேட்கிற தூரத்துல நம்ம இருக்கிறோமா? நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி ஆண்டவர் தமது கைகளை அவள் மீது வைத்து, அப்ப பக்கத்துல எவ்வளவு கிட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க, கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ நிமிர்ந்து அப்படின்னா கையை வைத்து அப்படின்னா அவ எங்க இருக்கணும்? நான் நம்புறேன், அவ ஆண்டவருடைய பாதத்தை அப்படி இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்திருக்கும். கீழே விழுந்து, அப்பா நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி பிடித்து கொண்டிருக்கணும். அப்ப ஆண்டவர் வந்தாரு, அவ தலையை தொட்டாரு. அவங்க வாக்குத்தத்தத்தை நாங்க பார்க்கணும் இசப்பா. சஞ்சலங்கள் நீங்க நாங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே. மகிமையின் தேவன் எங்களுக்காய் நீர் இறங்குவீராக. யாரெல்லாம் வேதனையோடு கூட உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க சஞ்சலங்கள் நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுக்கு துக்கங்களை மாற்றுங்க, அவங்கள தேற்றுங்க, சாட்சியா நிறுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ.